சில நடிகர்கள் பெரிய ஈவென்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாலாம் நடத்துறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சார் நீங்க நல்ல மனிதர். உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மதுரைக்காரங்களை எத்தனாலே வந்துருவாங்க. சோ அதனால கேக்குறேன். வேணாம், இதுவே நல்லா தானே இருக்கு. ஒரே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை உசுப்பி விடுற? இதுவே நல்லா இருக்கு. இது இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது நல்லா இருக்கு. நான் இத்தனை வருஷமா அவங்கள தான் ரசிகர் மன்றம். இல்ல அப்படி எனக்கு ஆக்சுவலாவே எனக்கு அது எனக்கு பர்சனலா அது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படிதான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம். அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு. அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினச்சேன். அதனால தான் நான் நந்தன்லையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 2 ப்ரொடியூசரை தப்பிச்சிட்டேன். இவர் கேட்கல, அதனால இன்னும் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுவேனா பண்ணாம அது அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன். ஆனா எனக்கு பர்சனலாவே என்னுடைய படங்கள ஒரு காலேஜுக்கு போய், அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க. அங்க போய் நான் விளம்பரப்படுத்தி, என் படத்த பாருங்க. அந்த கூட்டத்த நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. அவங்களோட படிப்பையும், அவங்க ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க. அத நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, நான் அதுலருந்து பண்றதில்ல. அததான் நான் விலகியிருக்கேன்.